ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தையின் சமையல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். இந்த மீன் வந்து பாலா பொடின்னு பேர் இந்த மீனுக்கு. இதுதான் நான் இன்றைக்கி குழம்பு வச்சுட்டு மீன் வறுக்கவும் போகிறேன். இதை நான் ஆஞ்சி க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் எடுத்து வரதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வளர்க்குற நாய் வந்து எனக்கு முன்னாடியே என் பக்கத்துலேயே வந்து படுத்துட்டாங்க. அவங்க மீனையே பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் மீனை ஆஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மீன் இந்த மாதிரி நம்ம சுத்தமாக அலசி எடுத்துக்குவோம். அந்த மாதிரி இதெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். நீ என்ன ராமு பக்கத்துலேயே படுத்துக்கிறத? நான் மீனோட தலையை வெட்டி போடுறேன்னான்னு பார்த்துட்டு படுத்துக்கிறியா? இதில் நைஸ் பிளாலாக இருக்கும். இந்த மாதிரி இதுதான் க்ளீன் பண்ணுறது கஷ்டம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். நான் எடுத்துட்டேன் சுத்தமாக. நம்ம அரிஞ்சிடலாம். நம்ம இப்படியே வேணாலும் முழுசாக போட்டுக்கலாம், இல்லை வந்து இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வேணாலும் போட்டுக்கலாம். நான் இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். இது போல் எல்லா மீனும் நான் ஆஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி உப்பு போட்டு இந்த மாதிரி உரசி அலசி எடுத்துக்கணும். உப்பு போட்டு இந்த மாதிரி உரசிக்கிறேன். அலசி எடுத்துட்டேன். இதை இப்போ குழம்பு வைக்கிறதுக்கும் வறுக்கிறதுக்கும் எடுத்துக்கலாம். நான் மீன் வறுக்கிறதுக்கு வந்து 1 ஸ்பூன் சோள மாவு எடுத்துருக்கேன். அது கூட இது வந்து பச்சரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் வந்து அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் லைட்டாக உப்பு எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம இது மாதிரி சேர்த்துட்டு சோள மாவு போட்டோம்னா மிளகாத்தூள் தெரியாது. அதுக்காக தான் நான் சோள மாவு சேர்க்குறேன். இதை கூட நான் வந்து மீன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்கு தனியாக. அதை நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மசாலாவை பரட்டி நம்ம வந்து ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் ஊற வச்சாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி கொஞ்சம் வந்து நான் இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மசாலாலாம் சேர்கிற மாதிரி சேர்த்து வச்சிட்டோம்னா இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். ஒரு 5 நிமிடம் கழித்து நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். சட்டி சூடாயிட்டு மீன் வறுக்கிறதுக்கு வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிட்டு நம்ம மீனை போட்டுக்கலாம். மீனாக நல்லா வெந்துட்டு நான் மீன் வந்து எடுத்துக்கிறேன். நான் வாசத்துக்காக அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துருக்கேன். இது போல் இன்னும் பாக்கி மீனையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ மீன் பொரிச்ச எண்ணெய் இருக்குது. அதுலேயே மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் தாளிச்சு விட போகிறேன். நான் மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயமும் சோம்பும் எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பச்சை மிளகா வச்சுருக்கேன். அது கூட கருவேப்பிலை வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்காய் சேர்த்து தான் நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஒரு முருங்கைக்காவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து மீன் பொரிச்ச எண்ணெயிலே நம்ம இந்த வெந்தயத்தையும் சோம்பையும் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் சோம்பும் நல்லா பொரிஞ்சிட்டு நான் இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். அது கூட இந்த கருவேப்பிலையும்
தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ அதை வந்து நம்ம இந்த மண் சட்டிக்கு மாற்றிக்கலாம். நான் எண்ணெய் சட்டிலே எண்ணெய் இருந்ததுனால எண்ணெய் சட்டிலே தாளித்து விட்டுட்டேன். இதை வந்து நம்ம இதுக்கு மாற்றிக்கலாம். இதில் ஏற்கனவே நான் கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சு அது கூட நான் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நான் புளி கரைச்சி வச்சுட்டேன். இதை வந்து நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது மாதிரி நான் ஒரு முருங்கைக்காய் அலசிட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த முருங்கைக்காயை நான் இதில் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காயெல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ வந்து நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஸ்பூனு அப்படிங்கிறதுனால நான் நிறையா 4-5 கரண்டி போடுறேன். இனிமேல் நம்ம வந்து குழம்பு மூடி வைக்கிறது தான். கொதிக்க விட்டு மீன் போட்டுட்டு ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நம்ம இறக்கிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு இப்போ மூடி வச்சுறேன். மூடி போட்டு நம்ம குழம்பு கொதிச்சிட்டான்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிட்டு குழம்பு. இப்போ இது கூட இந்த மீனை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாங்காய் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். நான் வேறு எதுவும் சேர்க்கல, மாங்காயும் முருங்கைக்காயும் தான் சேர்த்துருக்கேன். முருங்கைக்காய் சேர்த்து தான் இன்றைக்கி நான் மீன் குழம்பு வச்சுருக்கேன். மீன் போட்டுட்டேன். அங்கே ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். குழம்பு கொதிச்சுட்டா அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. மீன்லாம் நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் இப்போ வந்து குழம்பை இறக்கிக்க போகிறோம். பாருங்க, மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. குழம்பை நான் இறக்கிக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து தம்பி வந்திருக்கிறதுனால நான் மீன் குழம்பு வச்சுட்டு மீனும் பொரிச்சிருக்கேன். சாப்பிட போகிறேங்க. கரிஷு பெரிய இலையா எடுத்துகிட்டு வந்திருக்கு. நான் கூட கேட்டேன், ஏன் கரிஷு இவ்வளோ பெரிய இலை அப்படின்னு. அது நான் சொல்ல கேட்காம நான் பெரிய இலையில தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு பெரிய இலையை பறிச்சுட்டு வந்திருக்கு. நான் விடு தம்பி, ஆனால் இன்னும் அங்கே சாப்பிட வச்சுருக்கேங்க. பாலை மீன் குழம்பு தான் வச்சுருக்கோம். முடிங்க, நீங்கள் அதை விட்டிங்கன்னா போயிடும். நான் சாப்பிட்றதுக்கு தனியாக வைக்கிறேன், நீங்களே சாப்பிடுங்க. மீன் வச்சுருக்கேன். சாப்பிட்டு குழம்பு எப்படி போட்டிங்க சொல்லுங்க. நாங்கள் இன்றைக்கி மேலே எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் தான் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். தம்பியை தான் சொன்னிச்சோ, அத்தை மேலே போயிட்டு சாப்பிட்லாம் இன்றைக்கி அப்படின்னு. அதனால தான் நாங்கள் சாப்பாடெல்லாம் செஞ்சு நாங்கள் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டோம். மேலே நல்லா காற்றடிக்குது சில்லுன்னு. நாங்கள் மேலே தான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கோங்க. நீங்களே அது போல் உங்கள் வீட்டில் மேலே மாடியில் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ராமுக்கு சுடுது மீன் சாப்பிடுங்க. இதுவா அது நாங்கள் சாப்பிட வந்தோடனே அது எங்களுடைய இருந்துச்சு. கரிஷ் விசுவா சாப்பிட எப்படி இருக்கு? குழம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? மீன் நல்லா இருக்கா? சாப்பிட்டதே இல்லையா? அப்போ மீன் நல்லா வச்சிருக்கேனா? சரி சரி. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.